அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை முதலாக அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளாக பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படியே தான் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் சந்திக்கும் பொழுதும் ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ கேராரிலேயே தங்கியிரு, உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதே போலத்தான் யாக்கோபினிடத்திலும் அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவர் பேசும் பொழுது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வம்சத்தில் வந்திருக்கிற நாம் அப்போ இதே சந்ததிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் ஏதோ தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் அவர்களுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அதே போல ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.